ஆமா ஓ ஆமா 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 சரியா கேட்கலன்னு சொன்னார் முத்தரசு சொன்னாரு. சின்னஞ்சிறு பிராயத்தில் விடுதலை இயக்கத்தின் மீது பற்றுக்கொண்டு அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்கு நிறுவப்பட்டதோ அன்றைக்கு பிறந்த அந்த பெரும் பேற்றிற்குரிய எங்கள் தெற்கு சீமையினுடைய மாவீரர் அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அடக்குமுறைக்கு ஆளாக்கி அவரை சித்திரவதை செய்து அவருடைய அடர்ந்த அந்த தெற்காட்டுக்கே உரிய அந்த மீசையை பிடுங்கி நெருப்பிலே வைத்தெல்லாம் சுட்டார்கள். அவ்வளவு சித்திரவதைகளும் தாங்கிக் கொண்டு ஏறத்தாழ 6 ஆண்டு காலம் சிறையில் இருந்து 2-3 வருடம் தலைமுறை வாழ்க்கை நடத்தி இன்றைக்கு வாழ்கிற தலைவர்களிலேயே அதிக தியாகம் செய்திருக்கக்கூடிய தலைவர் அண்ணன் நல்லக்கண்ணு அவர்கள். அவர்கள் 100ஆண்டு விழாவில் 80வது ஆண்டு விழாவிலே டாக்டர் கலைஞரோடு நானும் கலந்து கொண்டேன். அவர்களுடைய 100ஆண்டு விழாவிலும் நான் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 120 ஆண்டுகளுக்கு மேலே உடல் நலத்தோடு இருந்து எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஊக்கமும் உத்வேகமும் உற்சாகமும் அளிக்கக்கூடிய தலைவராக அவர்கள் திகழ வேண்டும். அதற்கு இயற்கை என்னை அருள் புரிய வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். பெரிய பொறுப்புண்டு. அந்த பொறுப்பெல்லாம் இப்படி அளிக்கப்படுகிறது. நான் செய்த இன்றைக்கு நாட்டை காப்பாற்றுவதற்கு, நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு, நான் மாநில உரிமையை பாதுகாப்பதற்கு, மொழிகளை பாதுகாப்பதற்கு மீண்டும் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி கட்டாயம் நடக்கிறது. அது தேர்தல் முறையிலும் வந்துவிட்டது. அந்த முறையில் வைக்க வந்ததை போன்றது தொடர்ந்து பாதுகாக்க வடிவத்திற்கு நான் சொல்வது அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற கருத்தை நான் தெரிவித்துள்ளேன். வைகோவுக்கும் பெரிய நல்ல தோட்டம் என்று அவர்கள் வசதி பார்த்து சரியா பேசுறதுல காலையில பேசுனது யாரு உங்ககிட்டயா? பேச்சு அண்ணன் ஜிஹெச்ல இருந்த போய் நான் போய் பார்த்தேன். ஐயா, திமுக கூட்டணி கட்சிகளோட வெற்றி காணல் நீர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஜெயக்குமார் வந்து சொல்லியிருக்காங்க. கருத்து என்ன? 2021 சட்டசபை தேர்தல் காணல் நீரல்ல, இரவு கலைந்து வைகரை மலர்ந்து உதயசூரியன் எழுவது போல அது நடக்கப் போகின்ற வெற்றியினுடைய அடையாளம்.
விவசாய சட்டத்தை பத்தி பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, 1 வருடத்திற்கு பிறகு வந்து அதுல ஏதாவது சிக்கல் இருந்தா அது வந்து தீர்க்கப்படும், விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ஆனா வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அது பூதாகரமா மாத்துறாங்க, தவறான வழியில போடுறாங்க. விவசாயிகளுக்கு முதல் நம்பர் விரோதி நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி. அதாவது